Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. இது நரபலிக்காக தான் இவங்க பிளான் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா பொண்ணுங்க இதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைய வந்து இதே மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே உமையப்ப நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் கவிதா தம்பதியினருக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களது 2வது பெண் காயத்ரி. 19 வயதான இவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு காயத்ரி திடீரென சுயநினைவு இல்லாமல் கை கால் செயலிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் சொன்னதை நம்பிய பெற்றோர் மகளை ஆலங்காயம் அடுத்த கல்லரப்பட்டி கோமலேரி கொட்டாய் பகுதியில் உள்ள மகா காளியம்மன் கோவில் சாமியார் சுப்பிரமணியிடம் வைத்தியம் பார்க்க அழைத்துச் சென்றுள்ளனர். சாமியார் சுப்பிரமணி, உங்கள் மகளுக்கு பேய் பில்லி சூனியம் செய்யப்பட்டுள்ளது. ஆடு கோழி உள்ளிட்ட உயிர்களை பலி கொடுத்தால் மட்டுமே குணமாகும். 2 வாரம் கோவிலில் தங்கி வைத்தியம் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். பெற்றோர் இதை நம்பி உடனடியாக சம்மதித்துள்ளனர். 2 வாரம் ஆன பின்னரும் உடல்நிலை சரியாகாததால் பெற்றோர் மகளை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து குணப்படுத்தியுள்ளனர். குணமடைந்த காயத்ரி கடந்த 2 ஆண்டுகளாக வாணியம்பாடி அருகே உள்ள நர்சிங் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு செவிலியர் படிப்பு படித்து வருகிறார். அதே நேரத்தில் அந்த மருத்துவமனையில் பகுதி நேர பயிற்சியும் பெற்று வந்துள்ளார். கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு மாலை 7 மணி அளவில் அரசு பேருந்தில் வீட்டுக்கு வருவதாக பெற்றோரிடம் செல்போனில் தெரிவித்துள்ளார் காயத்ரி. ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் மகள் வராததால் பெற்றோர் கவலையடைந்துள்ளனர். இரவு 7:30 மணியளவில் சாமியார் சுப்பிரமணியிடம் இருந்து மாணவியின் தந்தை ரமேஷுக்கு அழைப்பு வந்துள்ளது. உங்கள் மகளை நான் திருமணம் செய்து கொண்டேன், நாங்கள் இருவரும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என கூறிவிட்டு அவர் போனை துண்டித்துள்ளார். இதையடுத்து காயத்ரியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கல்லரப்பட்டி அடுத்த கல்கட்டு பகுதியில் பழனி என்பவரின் வீட்டின் முன் சாமியாரின் 2 சக்கர வாகனத்தை பார்த்துள்ளனர். அங்கு சென்று விசாரித்த போது பழனி மற்றும் அவரது மகன் சக்கரவர்த்தி ஆகியோர் தகாத வார்த்தைகளால் பேசி ரமேஷ், கவிதா மற்றும் உறவினர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் காயமடைந்தவர்கள் ஆலங்காயம் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்றனர். அதன் பிறகு சாமியார் தங்கியுள்ள காளியம்மன் கோவில் அருகிலுள்ள வீட்டிற்கு சென்று விசாரித்த போது சுப்பிரமணியின் மனைவி கனவில் காயத்ரியை திருமணம் செய்தால் மட்டுமே உயிரோடு இருப்போம், இல்லையெனில் குடும்பத்துடன் காவு வாங்கிவிடும் என கூறியதாக தெரிவித்துள்ளார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த பெற்றோர் சாமியார் சுப்பிரமணி ஆசை வார்த்தை கூறி தங்களது மகளை 2வதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் ஏற்கனவே பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்ததாகவும் குற்றம் சாட்டினர். மகளை மீட்டு தருமாறு ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சாமியார் சுப்பிரமணியை தீவிரமாக தேடி வருகின்றனர். யாருமே இருக்க கூடாது, அப்படி இருந்தா அவங்களும் செத்துருவாங்கன்றதுனால தான் அவங்க 2 பேர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணாங்க, யாரும் இல்லங்க. இதான் உண்மை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. இது முதல்ல எப்படின்னு தெரியுமா? அந்த கோயில அந்த பொண்ணு வந்தது இருமலோட ஜோரத்தோட வந்ததே எங்க இவரை பார்க்கறது தானா. இவர் வந்து அடிநோட்டத்தோட தான் வந்ததான். ஆமா இவன் புடிங்கவா சாமியா. என் பொண்ணை வந்து இங்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கே வந்து வயதுக்காரு வசிமணி வச்சிட்டாங்க. அதுலேயே வசிமணிட்டு வந்து இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகுன்னு சொல்லிட்டு 3 முறை வந்து 30,000 செலவு பண்ணி ஆட்டு கடை கோழின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அப்போயும் 1 வருஷமாக காப்பாற்ற முடியல. நான் பிரித்து கூட்டுன்னு போனது மறுபடியும் வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து காலேஜுக்கு போகிற வழியில் வந்து வழிமறித்து கூட்டுன்னு போயிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் தேடி இருக்கும்போது மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணது போக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷமாக மறுபடியும் நான் வந்து காலேஜ் சேர்த்து மறுபடியும் பிள்ளைய படிக்க வச்சுருந்தேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி வந்து முந்தானத்து ஈவினிங் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடத்திட்டுக்கிறாங்க. கடத்தி போயிட்டு கற்பழிச்சாங்களா என்னவோ
நரபலி கொடுக்கறதுக்காக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல. இப்போ என் வர பிள்ளைய வந்து பொண்ணுங்கள மொத்தம் இவங்க வசியம் பண்ணி வச்சுக்கினே இங்கேயே வர இந்த மாதிரி மாதிரி வசியம் பண்ணி வச்சிருக்காங்க. முன்னாடி 3-4 நிறைய நடந்துருக்கு, நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைய வந்து இதே மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க. இப்போ கடத்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இது நரபலிக்காக தான் இவங்க வந்து பிளான் பண்ணி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் சமாசாரம். யாருக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து ஒத்துழைச்சு நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் வந்து எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது பார்த்து அவங்க வந்து எங்க கூட நல்லா செய்யணும். அவ்வளோதான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.